Yes, sir. Are you afraid of Marupandi? Maruji? Yes, my lord. You are very powerful. We can't win the Maruji army, chief. Can't win. Go away. Others, are you ready? Waiting for your command, chief. Very good. No one should arrive in Maruji army. Yes, chief. பாண்டியர்களின் அரண்மனை. அரசே, சென்னையிலிருந்து பிரிட்டிஷ் படைகள் வந்து கொண்டிருக்கிறது. சென்னையிலிருந்து பிரிட்டிஷ் படைகளா? திருநெல்வேலியிலிருந்தும் நம்மை முறியடிக்க படைகள் வந்து கொண்டிருக்கிறது. என்ன, திருநெல்வேலியிலிருந்தும் படைகளா? அப்படியா? நமது படைகளை தயாராக சொல்லுங்கள். இனி கூடி குழல நேரம் இல்லை. இனி வரும் நாட்களில் சங்கநாதமும் போர் முரசொலி மட்டுமே கேட்க போகின்றன. கொட்டட்டும் போர் முரசு, முழங்கட்டும் சங்கநாதங்கள். செய்கின்ற தமிழெங்கள் மூச்சா, பெண் குருதி தனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழெங்கள் மூச்சா. சங்கே முழங்கு, 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 சங்கே முழங்கு. சிவகங்கை குழந்தைகளையும் வயதில் மூத்தோர்களையும் காளையார் கோவிலுக்கு கூட்டி வர ஏற்பாடு செய்யுங்கள். அங்கு காவல் பலமாக இருக்கட்டும். அமைச்சரே, அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். ஆகட்டும் அரசே.
உங்களுடன் சந்திப்பு. நம் நாட்டு மக்களுக்கு ஒரு வேண்டுகோள். வஞ்சகமும் சுயநலமும் ஆங்கில அதிகார வர்க்கத்தால் உற்சாகப்படுத்தப்பட்ட இந்த சூழ்நிலையில் எங்களோடு நீங்களும் ஆயுதம் தாங்கி போராடினால் மட்டுமே ஆங்கில ஆக்கிரமிப்பை வேறறுக்க முடியும். எனவே நாடு முழுவதும் திட்டமிட்டபடி ஆயுதம் தாங்கிய மக்கள் கிளர்ந்தெறிந்து போருக்கு தயாராகுங்கள். தயாராகுங்கள். ஆம், நமது அரசர் சொல்வது சரிதான். நாங்கள் போருக்கு தயார் அரசே. வெள்ளையர்களுக்கு அடிமையாக இருக்க மாட்டோம். அவர்களை வேரோடு அழிப்போம் அரசே. மருதுபாண்டியர்கள் தலைமையிலான மக்கள் கூட்டணி கிழக்கிந்திய கம்பெனியின் இராணுவ பலத்தை சிதறடிக்கும். ஆம், சிதறடிப்போம். புறப்படுங்கள், புறப்படுங்கள். விரட்டுவோம், விரட்டுவோம், வெள்ளையரை விரட்டுவோம். காப்போம், காப்போம், தாய்மண்ணை காப்போம். இடம் போர்க்களம். காளையார்கோவில் காடுகளில் போர் நடந்தது. இப்போர் 150 நாட்கள் இடைவிடாமல் நடந்தது. மருது பாண்டியர்களின் தலைமையில் ஆயுதம் தாங்கிய மக்கள் படைகள் முன்பு வெள்ளையர்களின் படைகள் தாக்கு பிடிக்க முடியாமல் சிதறி ஓடினர். வெற்றியை நோக்கி மருது பாண்டியர்களின் படைகள் நகர்ந்து கொண்டிருந்த தருவாயில் துரோகிகளான புதுக்கோட்டை தொண்டைமான், தஞ்சை சரபோஜி, எட்டயபுரம் எட்டப்பன் மற்றும் கௌரி வல்லவன் ஆங்கிலேயருக்கு துணையாக நின்றார்கள். வீரத்தில் மருது பாண்டியர்களை முறியடிக்க முடியாது என்று எண்ணிய பிரிட்டிஷ் சூழ்ச்சியால் மருது பாண்டியரை சிறைப்பிடித்தனர். ஆம், நீங்கள் இப்போது சரணடையவில்லை என்றால் கம்பீரமாக உயர்ந்து நிற்கும் காளையார்கோவில் கோபுரத்தை தரைமட்டமாக்கி விடுவோம் என்று ஆங்கிலேயன் கொக்கரித்தான். செய்வதறியாமல் தவித்தனர் மருது பாண்டியர்கள். இடம் தூக்கு மேடையில். இவர்களை தூக்கி இழுங்கள். நாட்டு குழந்தைகளும் பெரியோர்களும் காளையார்கோவில் தான் இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் என்ன செய்ய? யோசிக்க நேரமில்லை தம்பி. வா, சரணடைந்து விடுவோம். வீரபாண்டிய கட்டபொம்மனின் தம்பி ஊமைத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்த காரணத்திற்காக நாங்கள் உங்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறோம். இடம் தூக்கு மேடையில். இவர்களை தூக்கி இழுங்கள்.
வரவு கூற வாசலில் நிற்கும் பெரிய மருது பிரிந்து போகும் பாதையிலே நிற்கிறான். இப்போது நண்பனுக்காக போரிட்டேன், நாட்டுக்காக மடிகிறேன். வீர வரலாறு தொடரட்டும், விடுதலை உணர்ச்சி மலரட்டும். இந்த தூக்கு மேடை விடுதலை வீரர்களின் கடைசி மேடையாக இருக்கட்டும். நான் மடிந்ததும் உடலை காளையார் கோவில் எதிர்ப்புறம் புதைத்து விடுங்கள். காலம் மாறும், எங்கள் தாயகம் வெல்லும். அண்ணனை மரணம் அழைத்து கொண்டது. இன்று எங்கள் வீரம் தூக்கு மேடையில் முடிவடைகிறது. எந்த வீரனுடைய சரித்திரமும் இன்பத்தில் முடிவதில்லை. அந்நியரை யார் நீ என்றோம், திருடனை திருடனே என்றோம். நாங்கள் குற்றவாளிகளா? நாட்டுக்கு விடுதலை கேட்பது குற்றம் என்றால், பகைவர் பூட்டிய விலங்கை உடைப்பது குற்றம் என்றால், கொள்ளைக்காரனை உதைப்பது குற்றம் என்றால், நண்பனை ஆதரிப்பது குற்றம் என்றால், இந்த குற்றவாளிகள் நாடெங்கும் பரவட்டும். முரசொலி கேட்கட்டும், நம் நாடு செழிக்கட்டும். மக்கள் வெள்ளம் கூடட்டும், மலரட்டும் விடுதலை மலரட்டும். தவளட்டும் தென்றல் தவளட்டும், தாயகம் வாழட்டும், தாயகம் வாழட்டும்.